ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்ய போகிறோம். அதுக்கு கேரட் திருகிற கட்டையை எடுத்து ஒரு சின்ன உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா சுற்றி விட்டோன்னா அழகான சுருள் ஸ்ப்ரிங்கும் ரெடி ஆகிடும். ரெடியான ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணால் ஒரு குச்சியில் எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கணும். தயார் பண்ணி வச்சோன்னா அது மேலே மாவு தெளிக்கணும். இந்த மாவில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா 2 ஸ்பூன் சோள மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் மற்றும் கேசரி பவுடர் மற்றும் உப்பு போட்டு கலவையை எடுத்து மேலே போட்டுட்டு கடைசியாக இந்த பிரெட் கிரம்ஸை தூவுறேன். எங்கள் வீட்டில் இருந்ததுனால இந்த பிரெட் கிரம்ஸை நான் தூவுறேன். உங்கள் வீட்டில் இல்லைன்னா விட்டுருங்க. இது போடணுன்ற கட்டாயம் கிடையாது. போட்டால் மொறுமொறுப்பு கூடுதலாக கிடைக்கும். பிறகு சூடான எண்ணெயை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ரெடி பண்ண ஸ்ப்ரிங்கை எடுத்து போட்டு 2 சைடு திருப்பி எடுக்கணும். சுவையான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுமே. இன்னைக்கு எங்கள் சித்தி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செஞ்சு தந்திருக்காங்க ஸ்பெஷலாக. அதனால நான் கடிச்சு தின்னுட்டு சொல்கிறேன்.